என்னை கல்யாணம் பண்ணவே ஏமாத்திட்டான். 5 கல்யாணம் பண்ணனவனா இருக்கான். என்னையவே 3ஆவதா தான் முடிச்சான். 7 வருஷம் நாங்க பிரிஞ்சிருந்தோம். தானா டைவர்ஸ் கொடுக்குறாங்க. நான் டைவர்ஸே கேட்கல. ஆனா கோர்ட்டே எனக்கு டிவோர்ஸ் தருது. என் கதை 20 வருஷமா ஹைகோர்ட் மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு ஹைகோர்ட் இப்படியே கோர்ட்லயே என் காலம் போயிடுச்சு. அவங்க உதவி பண்ணுங்க, பிறந்தவங்க அவங்க எல்லாம் உதவி பண்ணலன்னா கூட பரவாயில்ல, என்னையாவது வேலை பார்க்க விடணும்ல. ஜீவனாம்சம் கேட்டேன்றதுக்காக வேலையை கெடுத்து அந்த இடத்துல என் மானத்தை கெடுத்துட்டான். நானும் அழுகல, எங்களோட சோகம் அந்த மாதிரி அழுக வைக்க. இவங்க நல்லா ட்ரெஸ் பண்றாங்க, இவங்க வேலைக்கு போறாங்க, இவங்க பைக்ல போறாங்க, போன் வாங்குனாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க காசு தரல. நான் வீடு தரேன், ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? நீ வா, பேசாம அங்க வீடு பிடிச்சு தர, அங்க வந்து இருந்துக்கோ. படுக்கவான கூப்பிடாத அளவுக்கு கூப்பிடுறாங்க. ஜெயா பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் கையில இருக்குது தமிழக அரசு மூலமா தியாகிகளுக்கு கொடுக்கிற தாமிர பட்டயம். இதுல விடுதலை போரில் ஈடுபட்ட தியாக செம்மலுக்கு தமிழக அரசு இந்த பட்டயத்தை வழங்குகிறது. திரு எம் முத்து விநாயகம் பிள்ளைன்னு சொல்லிட்டு பேரு போட்டு இந்த தாமிர பட்டயத்தை 1973 கொடுத்திருக்காங்க. இப்போ அவங்களுடைய குடும்பம் தியாகிகள் வாரிசுனாங்க, எங்களுக்கு அரசாங்கத்து சைட்ல இருந்து சேர வேண்டிய உரிமை எதுவுமே கிடைக்கல அப்படின்னு அரசாங்கத்துக்கிட்ட போகும்போது உங்களுடைய தாத்தா பேரு தியாகிகள் லிஸ்ட்லயே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ரூஃப் எல்லாம் வச்சுட்டும் போய் கேட்குறாங்க. ஆனா உங்களுடைய தாத்தா பேரு லிஸ்ட்லயே கிடையாது, தியாகியே இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு இது? இதை வச்சுதான் இவங்க நிறைய போராட்டங்களை சந்திச்சுட்டு இருக்காங்க தினம். இன்னைக்கு அவங்க குடும்பத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க? வணக்கம் மேம், என் பேர் இந்திரா, நான் மதுரையில இருந்து வரேன். உங்க பேருமா? என் பேரு நாகேஸ்வரி, இந்திரா பொண்ணு சித்தினா. ஓகே, என்ன பிரச்சனை, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? ஒரு தீர்வை தேடி தான் மேம் வந்திருக்கோம். ஆக்சுவலாக சுதந்திர போராட்ட தியாகிகளோட வாரிசுகள் தான் நாங்கள். இன்னைக்கு வரையும் அதுக்கு தீர்வு தெரியல எங்களுக்கு. நாங்களும் மதுரையில் பல முறை போராடியாச்சு. கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அலைஞ்சு ஓஞ்சிட்டோம், தாசில்தார் ஆஃபீஸ்க்கும் அலைஞ்சு ஓஞ்சிட்டோம். ஆனால் ஆட்கள் அந்த பழைய ஆட்கள் கிடையாது. நாங்கள் போய் மனு கொடுத்தவங்க இல்லை, மாறி மாறி போயிடுறாங்க. அடுத்தடுத்து போய் ரொம்ப டயர்டாக. ஆரம்பத்துல இருந்து வரலாம். தாத்தா எங்க அம்மாவோட அவர் பேர் முத்து விநாயகம் பிள்ளை, தியாகி விநாயகம் பிள்ளை. அவர் அம்மாவை கார்டியனா வளர்த்தவர். எங்க தாத்தாவுக்கு 2 பெண் குழந்தைங்க தான். அம்மா பிள்ளை, நாச்சியார் அம்மா 2 பேர் தான். ஆண் வாரிசு கிடையாது எங்க குடும்பத்துக்கு. அவங்க 2 பேருமே சீக்கிரத்திலே விதவை ஆயிட்டாங்க. அவங்க பாட்டி, பெரிய பாட்டி, சின்ன 2 பேருமே விதவை ஆயிட்டாங்க. அவங்கவுங்க குழந்தைங்களாம் வளர்த்துட்டாங்க. சின்ன பாட்டி வெல் செட்டில்டு, அவங்க தனியா இருக்காங்க. எங்க குடும்பத்துல எங்க பாட்டி ஒரு மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணை வச்சிருந்தாங்க. அதுங்க இறந்துட்டாங்க. சித்தி இறந்துட்டாங்க, ஒரு சித்தி இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சித்தி அம்மா. இவங்க அப்பயுமே போய் கலெக்டர் ஆஃபீஸில் அவங்களுக்கு எழுதி தான் அந்த கோரிப்பாளையம் பள்ளிவாசல் வச்சு பார்த்து எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்கள தேடி வரவே இல்லை, எந்த அரசுமே வரல. தியாகிகளுக்கு இன்னைக்கு வரை எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. 5 ஏக்கர் நிலம் கொடுத்துருந்தாங்க தாத்தாக்கு. தாத்தா அம்மாயி எங்கிட்ட சொல்லியிருக்காங்க, எங்களெல்லாம் அந்த பரம்பரை சொல்லியே வளர்த்துருக்காங்க. தாத்தா இது பண்ணாங்க, அதை பண்ணாங்க, அந்த பென்ஷனில் தான் நான் வளர்ந்தேன். எங்கள் அம்மா எங்களுக்கு எல்லா கதையும் எனக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ சமயம் 5 ஏக்கர் நிலம் தோடநெறி சமயநல்லூரில் கொடுத்ததா சொன்னாங்க. நான் அப்போ சின்ன குழந்தை, நான் ஒரு 10th படிக்கும்போது எங்கள் அம்மாய்க்கு ஏஜ் ஆகிடுச்சு. அவங்க அடுப்பு கறி கடையில் வேலை பார்த்து எங்கள் சித்தி எங்கள் அம்மா எல்லாரையும் வளர்த்தாங்க. அவங்க பீரியடும் படிக்கலை, அதனால் அவங்களும் போய் கேட்கல. ஆனால் வலி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம், அது அவங்களுக்கு உணர்வு தெரியுது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஓல்டு SSLC முடிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நான் அப்போ கொஞ்சம் +2 வந்துட்டேன். அப்போ அம்மா கிட்ட சொல்லி கேட்க சொல்கிறேன். அப்போ போய் மனு கொடுக்குறோம். எங்கள் 40 வருஷம் ரெக்கார்டு கிடையாது எங்ககிட்ட, எல்லாமே அழிஞ்சிருச்சு. நான் இத்தனைக்கும் ரெக்யூஸ்டாக தான் கேட்குறோம். நாங்கள் எங்கள் வீட்டில் ஆண் வாரிசு கிடையாது. அம்மா கணவனார் கைவிடப்பட்டு வேலை பார்த்தாங்க, பாட்டியும் வேலை பார்த்து இப்போ அவங்களும் இறந்துட்டாங்க. அம்மா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நான் ஒரு பொண்ணு தான் இருக்கேன். எனக்கு அண்ணன் தம்பிங்க கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. நானும் கணவனார் கைவிடப்பட்டு தான் இருக்கேன். என்னை கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையில எங்களுக்கு அரசு ஒரு குடியிருக்க வீடோ, ஒரு வேலை வாய்ப்போ, இல்லை எங்கள் தாத்தாவோட 5 ஏக்கர் நிலம் கிடைச்சிச்சுன்னா. எப்போ கொடுத்தாங்க 5 ஏக்கர் நிலம்? அந்த பட்டயம் தாமர பட்டயம் 73ல தாமர பட்டயம் கொடுக்கும் போதே சேர்த்து கொடுத்துருக்காங்க மேம். அது மேலமாசி வீதியில தியாகிகள் சங்கம் இருக்காங்க. நாங்க இதை உண்மையை விசாரிச்சுட்டு தான் நான் நேரா வரேன். அந்த மாதிரி தியாகிகள் இருக்காங்க. அந்த காலத்துல உண்டியல் குழிக்கு கம்யூனிஸ்டுக்கு இவங்க தான் அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க, இல்லாதவங்களுக்கு செய்வாங்க. அப்ப தாத்தா அந்த ஏக்கர் நிலம் எல்லாருக்கும் கொடுத்தது உண்மைதான். பாட்டி பராமரிக்க அந்த துருப்புச்சீட்டு இதைவே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பட்டயத்தெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இருக்கு எல்லா டாக்குமெண்ட்டும். ஆனால் இடத்துக்கு டாக்குமெண்ட் அவங்க பராமரிக்கலை, படிப்பறிவு இல்லாதனால.
ஒரு சமயம் சொல்றாங்க பேப்பர் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க, ஒரு சிலர் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா கொடுத்தாங்க 5 ஏக்கர் உண்மைன்றாங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்களும் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டு கேட்டு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போனோம்னா அப்படி எதுவுமே இல்லை, உங்க தாத்தா பேரே இங்க தியாகி லிஸ்ட்ல இல்லைன்றாங்க மேம். பேரு லிஸ்ட்ல இல்லாதவன் எப்படி இவங்க பென்ஷன் கொடுத்தாங்க? பென்ஷன் வாங்கினாங்க. வெறும் 50 ரூபா பென்ஷன் வாங்கி 75 ரூபா பென்ஷன் வாங்கி அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் எங்க பாட்டி 250 ரூபா பென்ஷன் வாங்கினாங்க. அதோட எங்க குடும்பம் அழிஞ்சிருச்சு மேம். அதுக்கடுத்து இந்த குடும்பத்தை தேடி யாருமே வரல. கணக்கெடுத்து அடுத்து என்ன பண்ணணும்னு பண்ணியிருக்கணும். வேலை வாய்ப்பும் கொடுக்கல. எங்க அம்மா படிச்சிருந்து எங்க தாத்தா கைப்படவே லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க, எந்த வேலையும் கிடைக்கல. அந்த இடமும் காணோம். என்ன கேக்குறதுக்கு என்ன சொல்றாங்க? நான் அப்ப வந்து 2017க்கு முன்னாடியே நான் ட்ரை பண்ணேன். நான் எனக்கு விவரம் தெரிஞ்சிருந்து என் அம்மாட்ட சொல்லி ட்ரை பண்றாங்க. அம்மாவுக்கு விவரம் தெரிஞ்சு பாட்டிகிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கேயுமே உங்க தியாகி முத்துவிநாயகம் பிள்ளைன்றவங்க லிஸ்டே இங்க இல்லைன்றாங்க மேம் கலெக்டர் ஆஃபீஸ்ல. அங்க வந்து அப்படிங்க பென்ஷன் இல்லாம தான் பென்ஷன் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் நீங்க சொல்லி சொன்னேன் மேம். பென்ஷன் வாங்கினாங்கல்ல, அந்த கடைசி ஆர்டிஐ போட்டு அதையும் கேட்டேன் மேம். அதுலயும் பராமரிப்பு இல்லை. நான் அந்த பதில் வச்சிருக்கேன். நான் அந்த காலத்துல அந்த பீரியட்ல உள்ளதெல்லாம் நாங்க ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல அழிச்சிட்டோம் இல்ல அப்படி சொல்றாங்க. கேட்டு கேட்டு ஓஞ்சு போயிட்டோம் மேம். ரொம்ப அலைஞ்சு ஓஞ்சி போய் என் அம்மாவும் இறந்து 18 நாள் ஆச்சு. இப்போ என் அம்மாவுக்கு உடம்பு முடியாம இருந்துச்சு. 6 மாசமா முடியாம இருந்தாங்க. அவங்களுக்கு இதுவே மன அழுத்தம். தியாகியோட பேத்தியா நான் படிச்சேன் வளர்ந்தேன். ஆனா இன்னைக்கு சொசைட்டில அடையாளம் தெரியாம இப்ப நம்ம அனாதையா நிக்கிறோம். அதுதான் அவங்களுக்கு வருத்தமே. அவங்களுக்கு ரொம்ப அது மன உளைச்சல் ஆகி ரொம்ப அவங்களோட ஹார்ட் பீட்டே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. மனக்குழப்பம் ஆயிட்டு இறந்தே போயிட்டாங்க மேம். 18 நாள் ஆச்சு. இப்ப அதுக்கப்புறம் நான் கையில எடுத்திருக்கேன் மேம். நான் கொள்ளு பேத்தி. இப்ப எனக்கு பதில் சொல்லுங்க, எனக்கு ஒரு தீர்வை சொல்லுங்க. ஏன் என் குடும்பத்தை விட்டீங்க? நீங்க லிஸ்ட் எடுத்துட்டு வந்தீங்கல்ல, படிப்பறிவு இருக்கிறாங்களா இல்லையா, இல்லை குறி இருக்க இடம் இருக்கு. அந்த 40-50 வருஷமா நாங்க சொந்த உழைப்பு போட்டு வாடகைக்கு தான் இருக்கோம். இதே ஜெயந்திபுரத்துல தாத்தா வந்து பென்ஷன் வாங்கின இடத்துல, அம்மா பிறந்து வளர்ந்த இடத்துல, பாட்டிங்க வாழ்ந்த இடத்துல நானும் பிறந்திருக்கேன். நானும் வளர்ந்து 40 வயசு ஆயிடுச்சு. இன்னும் நாங்க வாடகை வீட்டுல இருக்கோம். நீங்க ஏதாவது வேலை செய்றீங்களா? நான் படிச்சேன் மேம். எங்க அம்மா வந்து அம்மாயி வீட்டோட எங்க அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. RPFல வேலை பார்த்தாரு. எங்க ரயில்வே போலீஸ். எங்க அப்பா ஒரு லேடியோட ஓடி போயிட்டாரு. அதோட எங்க அம்மா என்னை கை குழந்தையோட தூக்கிட்டு எங்க அம்மாயி வீட்டோட வந்துட்டாங்க. வந்த சமயத்துல பூக்கட்டை அவங்க படிச்சதையே மறந்துட்டாங்க. என்னை வளர்க்கணும்னு பூக்கட்டை, டெய்லரிங் தைக்க, பண்டு போட இந்த மாதிரியே அவங்க இறங்கிட்டாங்க. இறங்கி என்னை படிக்க வச்சாங்க. ஆனா வீட்டுல தங்கி படிக்க வைக்க முடியல. 1ல இருந்து 5 வரையும் அனாதை ஹாஸ்டல்ல விட்டாங்க. இதே கவர்மெண்ட்ல தான் சோசியல் வெல்ஃபேர் மூலமா அனாதை ஹாஸ்டல்ல படிச்சேன். அதுக்கப்புறம் டிகிரி எல்லாம் வீட்டுல வந்து தான் 6th to 10th இங்க படிச்சேன். +1 +2 எங்க அத்தை வீட்டுல விட்டுருந்தாங்க. எங்க அத்தை என்னை சரியா கவனிக்காம திரும்பி எங்க அம்மாவை கையோட கூட்டிட்டு வந்து அங்க இருந்து என் அம்மா கூடயே இருந்து +2 முடிச்சு BA முடிச்சேன். மாண்டசரி முடிச்சேன். பிளே ஸ்கூல் டீச்சரா இருந்தேன். அதை முடிச்சுட்டு MA முடிச்சு இப்போ B.Edம் எஜுகேஷன் லோன் வாங்கி முடிச்சிட்டேன். இப்போ நான் கார்பரேஷன்ல டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கான்ட்ராக்ட் ஒப்பந்த பணியாளராக இருந்தேன். அந்த 5 வருஷம் ஒர்க் பண்ணேன் மேம். 5 வருஷம் ஒர்க் பண்ணி எனக்கு மேரேஜ் ஆச்சு. இடையில அந்த தியாகின்றது ஒரு சாப்டர் இருந்தாலும் இடையில எங்க வாழ்க்கை பயணம் இப்படி போச்சு. என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுவும் டிவோர்ஸ். அப்பா சரியில்லை. என்னை கல்யாணம் பண்ணவே ஏமாத்திட்டான். 5 கல்யாணம் பண்ணனவனா இருக்கான். என்னையவே 3வதா தான் முடிச்சான். புரோக்கர் மூலமா அம்மாவோட எண்ணம் நம்ம புருஷன் இல்ல, பிள்ளை நல்லா வாழட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வசதியானவங்களுக்கு கொடுத்தாங்க. அவனுக்கு நான் 3வது விசாரிக்கல. புரோக்கர் மூலமா தான் முடிச்சோம். அந்த புரோக்கர் வீட்டு பக்கத்துல இருந்தாங்க. அதனால அவங்க மூலமா தான் முடிச்சோம். நிறைய பேர் இப்படிதான் ஏமாந்துட்டு இருக்காங்க தெரியுமா? இப்போ வரைக்கும் ஏமாத்திட்டு இருக்காங்க. 3வது கல்யாணம் சொல்லுங்க மேம். 3வது கல்யாணம் முடிச்சு கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருக்கு. 7 வருஷம் நாங்க பிரிஞ்சிருந்தோம். தானா டைவர்ஸ் கொடுக்குறாங்க. நான் டைவர்ஸே கேட்கல. ஆனா கோர்ட்டே எனக்கு டிவோர்ஸ் தருது. அந்த டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் அவன் தான் பண்ணான். இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டான். அதையும் டிவோர்ஸ். என் கேஸ் நடந்துட்டு இருக்கு. அது டிவோர்ஸ். அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணி இப்ப 5வது பொண்ணுக்கு தான் 2 குழந்தை இருக்கான். சரி, அந்த என்னோட வாழ்க்கை அப்படி போய்கிட்டு இருக்கு. அதுல போயிட்டு இருக்கும்போதே நான் மாநகராட்சியில வந்து டேட்டா என்ட்ரில வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவன்கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும்? ஜீவனாம்சம். அந்த ஜீவனாம்சம் கேட்டோம் அப்படின்னா உடனே என் வேலையை கை வச்சுட்டான். இவன் வந்து ஜீவனாம்சம் கேட்கறான், இங்க வேலை பார்க்க கூடாதுன்னு மனு மாநகராட்சிக்கு அனுப்பி என்னை வேலையை விட்டு நிப்பாட்டினாங்க அந்த கான்ட்ராக்ட்காரங்க. அதோட வெளியில வந்துட்டேன். வெளியில வந்து 2வது மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டேன். அது நான் 2மே அரேஞ்சு தான் மேம். நான் லவ் பண்ணல, எதுவுமே பண்ணல. வீட்டுல பார்த்து முடிச்சதுதான். அதுவும் அந்த 2வது முடிச்சது வந்து ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க. அந்த ஓயாக்கா வந்து எங்க ஊர் நல்ல ஊருமா, அந்த ஊர்ல பையன் நல்ல பையன், ஐயர் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சாங்க. முடிச்சுட்டு
ஒரு 2 நாள் நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். அந்த டிவோர்ஸ்க்கு பணம் வருது பாத்தீங்களா ஆர்டர், அந்த ஆர்டர் வந்த உடனே அவன் போய் அங்க போய் பேசி 2 பேரும் பேசிட்டு என்னை 2 பேருமே வேணான்ட்டாங்க. கடைசியில் இவன் பணமும் எனக்கு கம்மி தான். 2வது மேரேஜ் முடிச்சதுனால ரொம்ப கம்மி, 1,00,000 ஜட்ஜஸ் அவ்வளோதான் போனாங்க. கேட்டால் இன்னொரு புருஷன்ட்ட போய் கேளுன்னு என்ன அனுப்புறாங்க. எப்படி மேம் சமுதாயம் போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு தியாகி பரம்பரையா அவமான சின்னமாக்காக தான் அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஜீவனாம்சம் சொல்லிட்டு கேட்கிறோம். அப்புறம் 2வது புருஷனை கட்டிட்டேன்னா அப்புறம் அவன் பண்ணதுக்கு என்ன தண்டனை இல்ல மேம். எனக்கு வயிறெல்லாம் எரியுது மேம். தாலி கட்டி நேர சரியில்லைன்னு திருப்பதி உண்டியில போட்டுட்டு என்னை வந்து அம்மா கூட அனுப்பிச்சு வச்சுதான். சத்தியமா நான் உட்காந்து பேசினது கூட கிடையாது அவன்கிட்ட. 4 நாள் வாழ்க்கை ஜட்ஜுக்கிட்டே சொல்றான். நான் 4 நாள் தான் வாழ்ந்தேன், 4 நாள் தான் வாழ்ந்தேன். ஜட்ஜு திட்டுறாங்க. கயிறை கட்டணையா, தாலியை கட்டி ஒய்ஃபா ஏத்துக்கிட்டையா, அது இந்த வார்த்தை நீ சொல்லக்கூடாதுன்னு ஹைகோர்ட் ஜட்ஜ் சொல்றாங்க. என் கதை 20 வருஷமா ஹைகோர்ட்டு மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு ஹைகோர்ட் இப்படியே கோர்ட்லயே என் காலம் போயிடுச்சுமா. அதோட அதான் நான் இந்த தியாகியும் எடுத்து போய்கிட்டே இருக்கேன். இது என் மான பிரச்சனை தியாகின்றது. நான் ஒன்றும் லவ் மேரேஜ் பண்ணி ஏமாந்து போல. அவங்க சொல்ற அளவுக்கு நான் கீழே இல்லை. நான் உழைச்சிதான் சாப்பிட்டேன். சின்ன பிள்ளையிலேருந்தே முறுக்கு வியாபாரம் பண்ணுவோம். எனக்கு +2 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது 5ஆம் கிளாஸ் ஹாஸ்டல் லீவுக்கு வந்தால் கூட முறுக்கு பாக்கெட் எடுத்துகிட்டு போய் ஜெயந்துபுரமே அப்படி ஏரியா தான். அப்பள கம்பெனி வேலைக்கு போகிறது, முறுக்கு பாக்கெட் விற்கிறது, அப்புறம் இந்த சூடை விற்கிறது, எங்களுக்கு தெரிஞ்சதை விற்றுட்டு அதில் ₹1 ₹2 கிடச்சி அம்மாட்ட கொண்டு வந்து. அந்த வயசில் நாங்கள் அந்த ஜென்ரேஷனில் இருந்தவங்க நாங்கள். என்னை வந்து இப்போ அவமான சின்னமாக 2 கல்யாணம், 1க்கு 2 முடிச்சிட்டான். என்னை எவ்வளோ ஒரு சமுதாயத்தில் கேள்விக்குறியா வச்சுருக்காங்க. அது ஒரு பக்கம் அந்த லைஃப் இருக்குது. ஆனால் அது 2மே டிவோர்ஸ் தான். அந்த 2வதுமே என்ன பண்ணிட்டான்னா கொரோனா டைமில் கோர்ட்டில் கேஸை போட்டு ஒருதலை பட்சமாக டிவோர்ஸ் வாங்கியாச்சு. அவங்க பேசி அதை வாங்கிட்டாங்க. நான் அதை எதிர்த்தும் போகலை. ஏன்னா ஒரே இதில் அடிபட்டுட்டோம் 20 வருஷம். இன்னொன்று தொடவே கூடாதுன்ட்டு விலகிட்டேன் நான். திரும்பியும் மனசு கேட்காம அம்மா முடியாமல் இருக்கும்போது நேராக போய் பார்க்கலான்னா கூட்டிகிட்டு போக யாரும் இல்லை. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி வர சொல்லி பேசி அந்த மேடம் எவ்வளவோ சொன்னாங்க. டிவோர்ஸ் ஒன் சைடு தான் வாங்கியிருக்க, கிழிச்சு போட்டு அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லை, கூட்டிகிட்டு போனதுக்கு முடியவே முடியாதுன்ட்டான். என்னை அவமானப்படுத்திட்டான். என்னை அவமானப்படுத்திட்டான், என்னை கேவலப்படுத்திட்டான்னு. சரி அது போகட்டும். இப்போ குடியிருக்க கூட இடம் இல்லாமல் எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. 3வது தலைமுறையாக நான் நிற்கிறேன். அரசு எனக்கு ஒன்றுமே செய்யலை. அதான் என்ன தீர்வுன்னு தான் மேம் கேட்டுகிட்டே இருக்கேன். இந்த தியாகி பட்டம் எதுக்கு என் வீட்டுல இருக்கணும்? என் பட்டம் வாங்கினது உங்க இருக்கு மேம், வச்சிருக்கோம். பென்ஷன் வாங்கின ப்ரூஃப் இருக்கு, எல்லாமே இருக்கு. தாத்தா ரெக்கமெண்ட் 5 ஏக்கர் கொடுத்ததுக்கு உண்டான ப்ரூஃப் 5 ஏக்கர் கொடுத்த ப்ரூஃப் இல்ல மேம். ஆனா அந்த பட்டயத்துல அழைப்புதல் கொடுப்பாங்க. அதுல வீட்டு மனை கொடுக்கறதுக்கு ஆணை வழங்கி தான் கொடுத்துருக்காங்க. அது இருக்கு. ஆனா இன்னொரு பேருக்குன்னா ஆனா அந்த நிகழ்ச்சியில கொடுத்துருக்காங்க. அதைத்தான் நான் கேட்கிறேன். அந்த சீதாராமா அந்த IAS இருக்கும்போது கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டை கொடுங்க, அதுல எங்க தாத்தா பேர் இருக்கா. அப்புறம் எப்படி வீட்டுக்கு எங்களுக்கு தபால்லாம் அனுப்பி வர சொல்லுவாங்க. பட்டயம் வாங்குறதுக்கே அந்த இது வச்சிருக்கேன் மேம். அந்த குட்டியா ஒரு லெட்டர் போட்டிருப்பாங்க அப்பவே 73லயே. அது கூட இருக்கு என்கிட்ட. என் சித்திக்கு குழந்தை கிடையாது. ஆனா அவங்க கல்யாணம் அந்த பக்கம் போயிட்டாங்க. இப்ப என் நிலைமை இப்ப எப்படி இருக்கு பாருங்க மேம். வேலை இல்லை, இருப்பிடம் இல்லை. ஒரு நிமிஷம். இப்ப இவங்க 3வது தலைமுறை, நீங்க உங்க அக்கா, அதாவது இவங்க அம்மா தானே உங்க அக்கா, நீங்க எல்லாம் இருக்கும்போதே அப்பவே நீங்க ட்ரை பண்ணீங்களா? ட்ரை பண்ணதுக்கு என்ன சொன்னாங்க? அது எங்க வீட்டுல யாருமே அதை பத்தி ஏற்பாடே பண்ணல. இந்த பிள்ளை படிச்சு வந்ததுனாலதான் இந்த பிள்ளை தான் விவரம் தெரிஞ்சு பண்ணாங்க. எங்க அக்கா எங்களுக்கு வறுமையா இருக்கிறதுனால வேலைக்கு போய் சம்பாரிச்சு எங்களுக்கும் போட்டுட்டு நான் நெசவு வேலை பார்த்தேன். தறி வேலை பார்த்து துண்டு தறி நெஞ்சு அந்த காசை கொண்டாந்து அக்காட்ட கொடுப்பேன். எங்க வீட்டு கஷ்டத்திலே தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்பாவுக்கு வந்து புத்தி சரியில்லாம இருந்தாரு. சோழவந்தால இருந்தோம் எங்க அப்பாவுக்கு. சோழவந்தால இருந்துட்டு தாத்தா இருக்காராங்கன்னு இங்கே வந்துட்டோம். நாங்கள் மதுரைக்கு வந்துட்டோம். மதுரையில் வந்த நாள்ல இருந்து நாங்கள் கஷ்டம்தான். ஆனால் இப்படி வந்து இந்த பொண்ணு மாதிரி கேட்கணும்னு எங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. இந்த உரிமை இதெல்லாம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. அப்போ கடைசி வரைக்கும் அக்கா இருந்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த புள்ள சத்தம் போட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க ஏற்பாடு பண்ணி நானும் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு 2 தடவை போய் மனு கொடுத்துட்டு வந்தேன். அதே மாதிரி அங்கே மாடக்குளம் போகிறது திருப்பரங்குன்றதுல போய் கேளுங்க, அங்கே கேளுங்க, இங்கே கேளுங்க, அப்படி ஒரு இதே இல்லைன்ட்டாங்க. அப்படி சொன்னோடனே நீங்கள் என்ன என்னை சும்மா அலைய விடுறீங்கன்னு இவங்களோட சண்டையை போட்டு நான் பாட்டுக்கு என் வீட்டுக்கு போயிட்டேன் கல்யாணம் முடிஞ்ச உடனே. அப்புறம் இந்த பிள்ளை கஷ்டப்படுறத பார்த்துட்டு இவளுக்கு முடிச்ச மாப்பிள்ளையும் எனக்கு முடிச்ச மாப்பிள்ளையும் ஒரு ரிலேஷனா இருக்காங்க. ஆனா எங்க வீட்டுல இருந்து இந்த பிள்ளைக்கு ஒரு உதவி செய்யுங்க, அவங்க எப்படி செய்யறாங்கன்னு கேட்டா செய்ய முடியாது, உனக்கு தான் செய்ய முடியும், அந்த பொண்ணுக்கு செய்ய முடியாது. அதனால நான் அவங்க வீட்டை விட்டு நான் வெளியில. எங்க அப்பா கூட பிறந்தவங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். கெஞ்சி கெஞ்சி பார்த்துட்டேன் எல்லாத்தையும். அவங்க உதவி பண்ணா கூட நாங்க இவ்வளவு தூரத்துக்கு வர மாட்டோம். இப்ப எங்களுக்கு அரசாங்கம் தான் வேணும். இல்ல இல்ல
அவங்க யாரும் உதவி பண்ணுங்க, செய்ய வேண்டாம். பிறந்தவங்க அவங்க எல்லாம் உதவி பண்ணலன்னா கூட பரவாயில்ல, என்னையாவது வேலை பார்க்க விடணும்ல. ஜீவனாம்சம் கேட்டேன்றதுக்காக வேலையை கெடுத்து அந்த இடத்துல என் மானத்தை கெடுத்துட்டான். அக்கா என்கிட்ட அடுத்த என்ன வேலை தர சொல்லிட்டு விடாத அளவுக்கு போனாங்க, பண்ணி வச்சிருக்காங்க. சாகையில இது வந்து மான பிரச்சனையில கௌரவ நிக்கிறோம் மேம். பிரச்சனை. இதை வந்து சரி பண்ணணும். சாப்பிடாமலே அக்கா கடந்து இறந்துட்டாங்க. கௌரவமா பேசுனாங்க எங்க அம்மா. எங்க அம்மா நானும் தான் அலைஞ்சோம் சேர்ந்து. எங்களுக்கு இந்த மாதிரி இப்படியெல்லாம் வாங்கணும் செய்யணும் எங்களுக்குலாம் தெரியாது. நான் நாங்க திட்டுவேன். வேலைக்கு போயே தான் இன்னைக்கு பழக்கம். உடம்பு நல்லா இருக்கிற வரையும் வேலைக்கு போய் நீங்க வாடகை கொடுப்பீங்க, அப்புறம் என்னம்மா பண்ணுவ? ஒரு 4 செவரு வேணும்ல நமக்குன்னு திட்டி திட்டி தான் இப்ப இவங்களுக்கு லேட்டா புரியுது. இந்த பிள்ளைக்கு இப்ப ஹஸ்பண்ட் சரியா இருந்தா கூட இந்த அளவுக்கு வரமாட்டோம் நாங்க. அவங்களும் சரியில்லை, இங்கேயும் சரியில்லை, வீடும் சரியில்லை, நாங்க எங்க போவோம்? தியாகி குடும்பம்னு சொல்லிட்டு நீங்க தியாகி குடும்பம் நடு ரோட்ல தான் மேம் நிக்கிறோம். நடு ரோடு கூட இல்ல, எங்க அக்கா ரொம்ப சாவு, கொஸ்டின் மார்க்ல பரிதாபமான நிக்கிறோம். சாவு. எங்க அக்கா கலெக்டர் அவ்வளவு ஆபீஸ்ல போராடுற ஆளு. ஆனா ரொம்ப மனசு விட்டுட்டாங்க. இந்த பிள்ளைய வெளியில விட முடியலையே, இதை வளர்த்து இப்படி ஆக்கிட்டோமே ரொம்ப வேதனைப்படுறாங்க. நான் முத கல்யாணம் பண்ணது அதான். இந்த பிள்ளைக்கு கௌரவம் கிடைக்கணும், ஒரு நல்ல வேலை கிடைச்சு அது கௌரவமா இருக்கணும், நாங்க 4 பேருக்கு நல்லது என்னங்க மேம்? செய்யணும்னு தான் நாங்க ஒண்ணுக்கு 2 முடிச்சிட்டேன்னு இப்ப டீச்சர் வேலைக்கு போறேன், அப்ப நம்ம நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணுமா? 3ஆவதுக்கு ரெடி ஆயிட்டியான்னு லேடியே கேக்குறான். பக்கத்துல இருக்க என்கிட்ட ஒரு- டீச்சரே கேக்குறான், என்கிட்ட ஒரு 3ஆவதுக்கு ரெடி ஆயிட்டியா போலீஸ்கார அப்படின்னு. அம்மாவே சொன்னாங்க, இந்த பொண்ணுக்கு ஒரு எப்படி நான் மாப்பிள்ளை வாழ்றதுன்னு இருக்கு, எனக்கு தெரியல. கல்யாணம் முடிச்சு கொடுங்க யார மாப்பிள்ளை. பத்தி ஒரு யோசிக்காதீங்க. saree நம்ம கட்டுறது கூட- அவங்களுக்காக ட்ரெஸ் பண்ணிக்க போறது இல்ல, நமக்காக எவனோ 2 பேரும் ஏமாத்திட்டு போனான்றதுக்காக நம்ம ஒரு இடத்துல முடங்கி கிடக்கணும் எனக்கு அப்படின்னு எந்த 2 அவசியமும் கிடையாது. கல்யாணம் பண்ணவன் எனக்கு பேரே வைக்கிறாங்க. நான் என்னடா தப்பு, 4 நாள் கூட வாழாம அந்த வாழ்க்கைக்கு உட்கார்ந்து ஃப்ரெண்டா கூட என்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போல, பூ வாங்கி தரல, ஒரு இதுக்கெல்லாம் ட்ரெஸ் எங்கள்கிட்ட எடுத்து பொருளாதாரம் இல்ல எதுவுமே இல்லாம அப்படின்னு அப்படி அப்படி தள்ளிக்கிட்டே போறாங்க. என்ன காரணம்னு தெரியல மேம் இன்னைக்கு வரை எனக்கு. அதே டிட்டோ ஏன் இவன் பண்ணான்னு எனக்கு தெரியல. சரி, 2மே போயிடுச்சு. இப்ப நான் வந்து படிச்சும் வேலை இல்லாம என்னால என் திறமையை வெளியே கொண்டு வர முடியாம உட்கார்ந்துருக்கேன். எனக்கு சப்போர்ட்டுக்கும் ஆள் இல்ல. எந்த பக்கம் கால் வச்சாலும் ஏதாவது ஒண்ணு நடந்துட்டு தான் இருக்கு. தனியா நின்றுட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன பண்றது? கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை நம்ம கேட்டு வாங்கித்தான் ஆகணும். அதை தாண்டி நீங்க ட்ரெஸ் பண்றதுக்கு ஒருத்தவங்க விமர்சிக்கிறாங்க, இல்ல நீங்க நல்லா அவங்கள வந்துட்டு நீங்க நல்லா ப்ரெசென்ட் பண்றதுக்கு ஒருத்தவங்க விமர்சிக்கிறாங்கன்னா அவங்கள கொஞ்சம் கூட நீங்க காதலே வாங்கிக்காதீங்க. அவங்கள நம்ம கூட வந்து நிக்க போறது கிடையாது. அவங்க யாரோ பேசிட்டு போயிடுவாங்க. நான் நம்ம பட்ட என்ன கஷ்டம் growth மேம். பண்ணிருக்கோன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். கண்டிப்பா. நம்ம ஏமாத்தணுமா இல்ல நம்ம வாழ்க்கையை 2 பேரும் ஏமாத்திட்டு போனோம், அவனே சந்தோஷமா இருக்கான். நம்ம எதுக்காக ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணாம வீட்டுக்குள்ளே இருந்துட்டு எதுக்கு இருக்கும்? நமக்கு அவசியமே கிடையாது. பேசுறவங்க பேசிட்டு போறாங்க. ஒரு வண்டி பூ எங்க அம்மா பூ கட்டி வியாபாரம் பண்ணி அதுல நாங்க மாசம் நான் வேலைக்கு போய் டியூக்கு ஒரு வண்டி வாங்கியிருக்கோம் மேம், 2 வீலர். அந்த வண்டியில தான் நம்ம பஸ்ல போனதே கிடையாது. அதுக்கே எங்களை அவ்வளோ பேச்சு. வண்டி வாங்கியிருக்கா, செல்லு வாங்கியிருக்கா, நல்லா தான், புருஷன் இல்லைனாலும் நல்லா தான் இருக்கா. நான் இங்கே விரும்பி வாழவே இல்லையே, அதை நான் எப்படி அவங்க யாரும் நினைச்சு இது காசு பண்ண தரல. முடியும்? அவங்க நீங்க யாரும் காசு தரல. அந்த பொண்ணு 2 பேரை ஏமாத்திட்டு போனது அந்த பொண்ணோட தப்பா என்ன? வந்தவன் எவனோ அவன் 5 கல்யாணம் பண்ணிட்டு அவன் ரொம்ப கேவலமா இருந்துட்டு இந்த பொண்ணோட வாழ்க்கையில ஏமாத்திட்டு போயிருக்கான். அதை தெரிஞ்சு இன்னொருத்தன் வந்துட்டு அவனும் கேவலமா ஏமாத்திட்டு போயிருக்கான். ஏமாத்தினவங்களை யாராவது நீங்க கேள்வி கேக்குறீங்களா? கேள்வி கேட்கணும்னா அவங்கள போய் கேள்வி கேளுங்க. இவங்க நல்லா ட்ரெஸ் பண்றாங்க, இவங்க வேலைக்கு போறாங்க, இவங்க பைக்ல போறாங்க, போன் வாங்குனாங்கன்னு சொல்லிட்டு இவங்கள கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க காசு தரல, நீங்க அவங்களுக்கு எதுவும் வாங்கி தரல, அப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அது அவங்களோட வாழ்க்கை. அவங்க எவ்வளவு வழியில இருக்காங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் நீங்க யாரு என்ன பேசுனாங்க நீங்க அதெல்லாம் யோசிச்சு நீங்க கேட்கவே மன மாட்டேன் உளைச்சல் ஆகாதீங்க, சரியா? ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டெம்பரரி வேலையாக தான் மேம் போயிருக்கோம், கேஜி டீச்சர்ஸாக போயிருக்கோம். அந்த சம்பளம் வாங்குறதுக்குள்ள நம்ம படுற பாடு பெரும்பாடு. ஒரு மாண்டசரின்றது வந்து ஒரு நல்ல ஒரு கோர்ஸ். குழந்தைய வந்து அவ்வளோ எப்படி என்ன மாதிரி அதை வளர்க்கணும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக நான் போய் பார்த்துருக்கேன். அது மாநகராட்சிக்கே தெரியும். 5 வருஷம் விழுந்து விழுந்து பார்த்துருக்கேன் மேம். ஆனால் ஒன்றுமே படிக்காதவங்களை கொண்டு வந்து எனக்கு ஈக்குவலாக போட்டுட்டேன். அவளுக்கும் அதே 7000 ரூபாய், எனக்கும் அதே 7000 ரூபாய். அது போடு, படிச்சவங்களை போடு. ஆனால் ஒன்றுமே தெரியாமல் உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ண விட்டு அதை வேகமாக முடிக்க வச்சு அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு வராங்க. இப்போ நீங்க இடையில கல்யாணம் பண்ணி போயிட்டு அம்மா விட்டு தனியா பிரிஞ்சிருந்தீங்களா இல்ல அப்பாவும் அம்மா கூட தான் இருந்தீங்களா? அப்பவும் அம்மா கூட தான் மேம். அம்மா 2வது கூட மேரேஜ் தான் அம்மா கூடயே தான் வந்துட்டேன். ஒரு 2 நாள் 3 நாள் 2 நாள் 2 3 நாள் தான், 2 ஒரு கல்யாணம். வாரம் அப்படிதான். அதுக்கப்புறம் பணம் வேணும், அவங்ககிட்ட போய் வாங்கிட்டு வான்னு இவன் சொல்றான். அவன் என்ன சொல்றான், கோர்ட்டு இவங்க கேஸ்ல. கல்யாணம் முடிச்சுட்டாங்க, நாங்க தரமாட்டோம் அப்படிங்கிறான். இப்படி 2 பேருமே அவங்களுக்குள்ள பேசிட்டு, நான் இப்ப கூட போய் அவன்கிட்ட பேசிட்டு வந்தேன் தாராபுரத்துல போய்.
நீ அந்த பிள்ளையை சேர்த்து வச்சு வாழ, எங்கள் அக்கா ரொம்ப முடியாமல் கிடக்காங்கன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியவே முடியாது, போலீஸுக்கு போச்சு, என்னை பற்றி பேசிச்சு, அதனால நான் வாழ மாட்டேன், வந்தால் தூக்கு போட்டு செத்துக்குருவேன்றான் என்கிட்ட. என்னப்பா இப்படி இவங்க அம்மா சொல்லிட்டு தானே இருக்க? உங்களே வளர்த்தாங்க இல்லையா? எங்க அம்மா வளர்த்தாங்க, ஆனா அக்காவும் தான் பாடுபட்டு எனக்கையும் பார்த்தாங்க. அதனால நான் என்னால முடிஞ்சது ஏதோ இருக்கிறத உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து உதவுவேன். என்கிட்ட இருந்தா தானே. மேம் இல்லைன்னா நான் வேலைக்கு என்ன போவேன் மேடம் மேம், ஹோம் செய்வேன்? டியூஷன் எடுப்பேன், டப்பர் வேர், நம்ம டீச்சராக இருந்தாலுமே சும்மா இருக்க மாட்டோம், நைட்டி சேல் பண்ணுவேன், டப்பர் வேர் வைப்பேன், பூ கட்டி கொடுப்பேன், பத்தாவதுக்கு ஹோம் டியூஷன் எடுப்பேன், ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் எடுப்பேன், கர்சிவ் ரைட்டிங். நான் சில்லறையா ஒரு வருமானம் வந்தாலும் மாசம் 7 ரூபாய் எனக்கு பத்தவே பத்தாது. அது ஒண்ணு வச்சுட்டுனாலும் இந்த பக்கம் வேலை பார்த்து என் அம்மாவை ராணி மாதிரி தான் நான் வச்சிருந்தேன். இன்னைக்கு வரையும் நான் வாடகை கொடுத்து, இவங்க முடியாம விழுந்ததுல இருந்து என்னால வேலைக்கு போக முடியாதனால வாடகை கொடுக்காம அப்படியே பெண்டிங் ஆயிடுச்சு. அதையும் சமாளிக்க தைரியம் எவ்வளவு எனக்கு நாள் இருக்கு. முடியாம இருந்தாங்க? 6 மாசமா அப்படியே 6 ஆயிட்டாங்க மாசமா நீங்க ma'am. வேலைக்கு ஓ போகல. 1.5 வருஷமாவே அப்ப போல. எப்படி சமாளிச்சிட்டு இருக்கீங்க? இப்படியே தான் நகை இருந்ததை வித்துட்டோம், கொஞ்சம் கொஞ்சம் அடகு வச்சிருந்ததை மேல் அடகு வாங்கி 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 அது போயிடுச்சு எல்லாமே. வாடகையே வாடகையே கொடுக்கல, கொடுக்காம தான் வச்சிருக்கோம். இப்ப 10 மாசமும் அவங்க ஜிஹெச்ல வீட்டுக்காரங்க காலி பண்ணி போங்கன்றாங்க. இது இப்படி நெருக்கடியான சூழ்நிலையில தான் இப்படி வந்து நாங்க அரசாங்கத்திட்ட கேக்குறோம். இல்லைன்னா உங்களுக்கு இவ்வளவு தான் நிக்க பசங்க மாட்டோம். இருக்காங்களா? எனக்கு குழந்தை குழந்தை இல்லை. இல்லை. இந்த பொண்ணு தான் எனக்கு குழந்தைன்றா இருக்கு. தியாக குடும்பமா போயிருச்சு மேம். தியாகி குடும்பம்ன்றது நாங்களே ஒவ்வொருத்தரா தியாகியா ஆகி ஆன மாதிரி உட்காந்துட்டோம். ஒரு தியாகி குடும்பத்துல இருந்தும் அரசாங்க சைடுல இருந்து எந்த எந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையே உங்களுக்கு கிடைக்காம ஒவ்வொருத்தரோட லைஃபும் ஒரு போராட்டமா நீங்க கடத்திட்டு நான் இருக்கீங்க போராடுறது இந்த ஜெனரேஷனுக்கு நான் வந்து ரவுடித்தனம் பண்ற மாதிரியும் ஒரு மாதிரி அடங்கா அப்படிலாம் பிடாரி யாரு சொல்றா? மாதிரியும் அந்த நான் போய் மனு கொடுக்க போயிட்டு வந்தாலே என்ன இது இவங்க கல்யாணம் முடிச்சவங்கல இருந்து எல்லாரும் அப்படிதானே மேம். ஒரு பொண்ணுக்கு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா போலீஸ்க்கு போவோம், யாருமே இல்லாதவங்க போலீஸ்க்கு போவோம், கோர்ட்டுக்கு போவோம், கலெக்டர் ஆஃபீஸ் போவோம். இதைத்தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஆனா இதை ஏன் பெருசா பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல மேம். ஆள் வச்சு பேசுற அளவுக்கு எனக்கு யாரும் இல்லை, எங்க சித்தி ஒரு ஆள் தான், எப்படி கூட்டிட்டு போய் பேச முடியும் நான்? அவங்க லைஃப் பாதிக்குதுன்னா நான் அவங்கள தொடவே கூடாது. என்னை என்ன பண்ணணும்னு சமுதாயம் நினைக்குதுன்னு எனக்கு தெரியல. என்னை நான் நினைக்கிறதையும் பண்ண விட மாட்டேங்குது, அதுவாகவும் என்னை உருவாக்க மாட்டேங்குது. என்ன பண்ணலாம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நல்ல டீச்சரா இருந்தேன், நல்ல டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். இப்போ என் கூட வேலை பார்த்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இன்னுமே அங்க இருக்காங்க, 20,000 வாங்குறாங்க. நான் ஏஎஸ்ஆர் வந்து போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த சமயம் கூட என்ன எக்ஸாம் எழுதி உள்ள போயிருக்கலாம். இப்போ இருக்க கமிஷனர்கிட்ட நான் மாநகராட்சி கமிஷனர் மதுரையில சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், மேம் 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒன்று டீச்சரில் கன்சிடர் பண்ணுங்க, இல்லை டேட்டா என்ட்ரியில் கன்சிடர், ரெண்டுக்குமே கன்சிடர் பண்ணாமல் இப்படி வெளியில் அனுப்புறீங்க. என் ஏஜ், என்னோட வயசு, என்னோட உழைப்பு எல்லாமே போச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு நான் எங்கே போவேன்? வயசு இல்லை எனக்கு 20 வயசுனா நான் விட்டுட்டு நான் போயிடுவேன். நான் போய் ரெஸ்யூம் கொடுத்தா என்னை பார்த்தாதான் என்னை தெரியும். பார்க்காத வரையும் குழந்தை இருக்குமோ, 40 வயசுல என்ன வியாதி இருக்குமோ, இந்த ரெஸ்யூம் எடுக்கணுமா தூக்கி ஓரமா வச்சுறாங்க. இப்போ எல்லாரும் எதிர்பார்க்கறது 24, 25. நான் எப்படி இப்போ செட்டில் ஆகுறது? அப்படியே நான் கேட்டு போனாலும் கூட அவங்க சொல்ற சேலரி தான் நான் வாங்கணும். 7,000 10,000 வரையா அப்படின்னா வா. என்னையுமே ஒரு மாதிரியா தான் பேசுறாங்க. அதுவுமே 2 வருஷம் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு போ, அப்புறம் வாங்கியிருக்கோம். ரெண்டாவது நாங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் வேற, எங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட் வேற. அந்த இன்டர்வியூ நான் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு இன்டர்வியூவில் சொல்றாங்க, மேம் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, குழந்தைங்களுக்கு நல்லா அடாப்டாக இருக்கீங்க, ஸ்போக்கன் இல்லை. எங்கள் ஸ்கூலில் வந்து பெரிய ஸ்கூல் தான், சிபிஎஸ்சி ஸ்கூல் தான். எங்களுக்கு வந்து படிக்கவே தேவையில்லை, ஸ்போக்கன் வச்சிங்கன்னா உங்களுக்கு 15,000 20,000 நாங்கள் தரோம். அப்புறம் எதுக்குமே முதல் பட்டதாரி? ஏன் இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டை ஏன் இப்படி படிக்க வச்சு கொள்றீங்க? நாங்கள் 10th ஏதோ அப்பள கம்பெனியை தேடி போயிருப்போம்ல. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டையும் படிக்க வச்சுட்டு இங்கிலீஷில் ஒரு 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 ஹை குவாலிஃபை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. என்னால் தாங்க முடியல. நான் நிறைய இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டு தான் வெறுத்துட்டு இந்த 1 வருஷம் நான் வேலைக்கே போகல மேம். என்னோட மதிப்பு எங்கே மதிக்கப்படுதோ அங்கே தான் நான் போகணும். இல்லைன்னா எனக்கு வேலையே தேவையில்லை, நான் உயிரோட இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நான் பிள்ளைக்குட்டியா மேம் வச்சிருக்கேன், சம்மந்தம் பண்ண போறேன்னா. அப்படி இல்லைனாலும் உங்க வாழ்க்கைக்காக நீங்க இருக்கணும். என் வாழ்க்கையில 1க்கு 2 பார்த்தாச்சு கிடையாது. ஏன் தியாகி குடும்பத்தை அவங்க அம்மா அம்மாயி ஸ்டேஜ்லயே அது சரியா இருந்ததுன்னா இன்னைக்கு என் நிலைமை இப்படி வந்திருக்காது. அவங்களே தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அனாதை ஆசிரமத்துல 5 வருஷம் படிச்சேன். அனாதை ஆசிரமத்துல இருந்து படிச்சிருக்காங்க. அப்பாவோட அரவணைப்பு இல்ல, அப்பா போயிட்டாங்க, அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பெரிய பாச்சி கல்யாணம் பண்ணியும் கூட அவங்க சந்தோஷமா இல்ல. அந்த மன விரக்தி எல்லாம் உங்க மேல உரிமை இருக்குன்றனால தானே காட்டுறாங்க. நீங்க அத நான் பெருசாலாம் நினைக்கல. இந்த பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்கணும்ன்றதுக்காண்டிதான் நானே காசு கொடுத்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்.
கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். நாங்க அவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட்டா இருந்து அவங்களுக்கு உதவியா இருப்போம். சரியா? நீங்க நீங்க அழாதீங்க. நீங்க ரொம்ப வந்ததுன்னு அழுதுட்டே இருக்கீங்க. அதை பார்க்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழாதீங்க. நானும் சரியா? அழுகல, எங்களோட சோகம் அந்த மாதிரி அழுக வைக்கும். எங்களுக்கு புரியுது. ஐயா அந்த பிள்ளைக்கு முத்துநாயகம். என்னால ஒண்ணும் செய்ய முடியல. நான் தான் தாத்தாவுக்கு போராடணும். ஆனா என்னால போராட தெரியல. அந்த பொண்ணு படிச்சிருக்கிறதுனால போராடு. அந்த பிள்ளைக்கு என்ன உதவி வேணுமோ அதுக்கு கவர்மெண்ட் செய்யணும். நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க வந்துட்டு அரசாங்கத்து சைடு வந்துட்டு அவங்க பண்ண வேண்டிய கடமைய, முதல் பட்டதாரி அவங்களுக்கு பண்ண வேண்டிய கடமைய என்னெல்லாம் பண்ணணும்னு அந்த சொல்லி பிள்ளை நாங்களும் கூட இருந்து கவர்மெண்ட் அந்த பிள்ளை நல்லா ஒரு வேலையில கண்டிப்பா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்க நம்புங்க, ஒண்ணு சந்தோஷமா மட்டும் இருங்க. எனக்கு நீங்க போதும். கவலைப்படாதீங்க. சரியா? ஏதாவது இப்போ எங்களோட ஸ்ட்ரகிளை நாங்கள் தான் மேம் பார்த்துட்டு இருக்கோம். அம்மா இருக்கும்போது நான் கடன் வாங்குவேன், ஃபைனான்ஸ்லாம் நான் தான் சேலரி வாங்கினோடனே கொடுப்பேன், டியூஷன் ஃபீஸ் வந்தோடனே கொடுப்பேன். அதை மீறி நம்ம ஏதோ ஒரு தேவைக்கு கேட்குறோம் அப்படின்னா, நான் வீடு தரேன், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, நீ வா பேசாமல் அங்கே வீடு பிடிச்சி தரேன், அங்கே வந்து இருந்துக்கோ. படுக்கவான கூப்பிடாத அளவுக்கு கூப்பிட்றாங்க மேம். நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு. ஒருத்தர் டைரக்டாவே கேட்டுறாங்க, டைரக்டாவே கேட்டுறாங்க, உனக்கு என்ன தேவை, நீ எப்படி 2 கல்யாணம் பண்ணியிருக்க, 3வது கல்யாணத்துக்கே ரெடி ஆகாம இருக்க, நீ எப்படி அந்த அந்த தாம்பத்திய வாழ்க்கையை நினைக்காம இருக்க, ஏன் 2 பேர் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னா 2 பேருன்னு அப்படியே கொதறாங்க என்னைய. நான் அவங்க 2 பேர்த்திட்டே கேட்டாதான் தெரியும் நான் எத்தனை நாள் வாழ்ந்தேன், எப்படி வாழ்ந்தேன். அந்த தாம்பத்திய வாழ்க்கையை டேஸ்ட் பண்ண நீயே. இந்திரா காந்தி அம்மா செத்த மறுநாள் பிறந்த பொண்ணு, அதனாலதான் எங்க அப்பா இந்திரான்னு பேர் வச்சாரு. இல்ல லேடிஸை எப்படி மேம் இப்படி கேட்கலாம்? அப்படி 2 நாள் உன்னால வாழ்ந்தே இல்ல. இவ்ளோ கேவலமா இருக்கு எங்க சமுதாயத்துல. இப்படி ஒரு பொண்ணு ஏன் தனியா இருந்துடவே கூடாது? தனியா இருந்தா உங்க சைடுல இருந்து இவ்ளோ கேவலமா தான் ட்ரீட் பண்ணுவீங்க. அந்த நினைப்பு இல்லாம நீ எப்படி இருக்கிற, அதை சொல்லுனே எங்கிட்ட கேள்வி கேக்குறாங்க. எல்லாத்துக்கும் வறுமை மனசு வந்தா தானே எல்லாருக்கும் மேடம் தெரியும் அந்த காரணம். நினைப்பு எப்படி வரும். மனசு தானே காரணம். நல்லா எது வேணும்னா தின்னணும் தான் வேணும், வேணாம்னா வேணாம் தான். இப்ப நாங்க உரிமைக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கோம்ல. இல்ல இப்படி எல்லாம் இந்த பொண்ணு கிட்ட கேக்குறீங்களா? உங்க குடும்பத்துல ஒரு பொண்ணு இருந்தாலும் அந்த பொண்ணோட வாழ்க்கை யாராவது ஏமாத்திட்டு அந்த பொண்ணு இந்த நிலைமையில இருந்தாலும் அந்த பொண்ணுட்டே அப்படிதான் நீங்க போய் கேப்பீங்களா? சொசைட்டி மாறிடுச்சு மேம். கொஞ்சம் கூட அறிவு வேண்டாம். அண்ணன் தங்கச்சியே கல்யாணம் பண்றாங்க. இந்த காலம் சரியில்லை. வீட்டுக்குள்ள அப்பாவை நம்பியே இருக்க முடியல. ரொம்ப மோசமா போச்சு. அங்க நடக்கிற விஷயத்த வெளி பிள்ளைங்கிட்ட கேட்க தோணுது. வீட்டுக்குள்ள சில பெண்கள் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுனால அந்த கல்யாணம் பண்ணும்போது மேட்ரிமோனில இருந்து இதுக்கு முன்னாடி எங்க நிகழ்ச்சியிலே வந்திருக்காங்க. நிறைய பேர் பொண்களை இந்த மாதிரிதான் வந்துட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. ப்ளீஸ் மறுபடியும் நாங்க வந்துட்டு தயவு செஞ்சு சொல்றோம், ஒரு பொண்ணுக்கு நீங்க கல்யாணம் பண்றீங்கன்னா அந்த பையன் யாரு, என்ன, அவன் பேக்ரவுண்ட் என்ன, அவங்க குடும்பம் எப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு விசாரிச்சு அதுக்கப்புறம் உங்க பொண்ணு அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. எவ்வளோ பொண்ணுங்களை இந்த பசங்க இதனாலதான் ஏமாத்திட்டு இருக்காங்க தெரியுமா? நம்மளாம் ஏமாந்துட்டே இருக்கிறதுனாலதான் அவங்களும் ஏமாத்திட்டே இருக்காங்க. இதுக்கப்புறமாவது விழிப்புணர்வோட இருங்க. அந்த பொண்ணோட குடும்பத்துல இருக்கவங்களும் சரி, பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி முடிக்கணும், அவ்வளவுதான், கடமையை முடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துடாதீங்க. அந்த பொண்ணோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும், அவனுக்கு ஒரு நல்ல பையனை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சு அவனை பத்தி நல்லா விசாரிச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுங்க. இந்திராவோட வாழ்க்கைய பாருங்க எங்க வந்து நிக்குதுன்னு. எவனோ 2 பேர் ஏமாத்திட்டு போயிட்டான். ஒழுங்கா விசாரிச்சிருந்தா கண்டிப்பா வந்துட்டு அவங்க வாழ்க்கை இப்படி ஆயிருக்காது. ஓகே, அது என்னவோ நடந்துருச்சு. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நிம்மதியா அவங்க இல்ல. அதை வச்சு இன்னும் கூட இருக்கவங்க பெண்களே கூட இருந்துட்டு இன்னொரு பெண்ணை கேவலமா பேசிட்டு, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, இன்னொரு கல்யாணம் பண்ணு, இன்னும் வசதியானவன் வருவான், முடிச்சுட்டு செட்டில் ஆகும். எங்கிட்டே கேட்குறாங்க மேடம், போலீஸ்காரம்மாவே மீனாட்சி கோயிலில் நான் திருவம்பாவை கிளாஸ்க்கு போகிறேன். அங்கே கேட்குறாங்க, இந்த பொண்ணை கட்டி கொடுங்க, வசதியானவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துரு, வேலை முடிஞ்சிடும். நான் இந்த பொண்ணுகிட்ட கூட வந்து சொன்னேன், நீ ஒழுங்கா ஓடி போயிரு, நீ வேணா போய் முடிச்சுக்கோ அப்படின்ட்டா. என்ன ஏன்னா அவங்க 2 வாழ்க்கையில ஏமாந்து என்னைய சொன்னா, வெறுத்து போயிட்டு அக்காடி மேடம் இதை கேட்க சொல்லாதீங்க, அவ என்னைய விரட்டி அடிச்சிருவான். கூட இப்போ ஃப்ரெண்ட்ஸும் இப்போ யாருமே நான் பேசுறதே கிடையாது மேம். யார்கிட்டயுமே யார்கிட்ட பேசினாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா ஒரு 100 கூட 200 கூட கேட்டா, ஏன் இந்த அவங்க மாப்பிள்ள இருக்கு முடிக்கிறியா, இப்படி சொல்லி தான் இந்த 2வது முடிஞ்சது. நான்லாம் 2வது கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே இல்லை. வலுக்கட்டாயமா நான் நடு வீட்டுல வந்து உட்காந்தாங்க அவங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வந்து உட்காந்து இந்த இந்திரா தான் வேணும்னு முடிச்சாங்க. நான் கூட இன்னைக்கு நான் தான் கெட்ட பேர் வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் அவன் ஏமாத்திட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களா வந்தாங்க. வரவே இல்லை. கூப்பிடுறேன், கல்யாணம் தான் பண்ணி வைப்போம், கூடவே வருவோன்னு கேக்குறாங்க. எவ்வளோ அந்த பேசும்போது எனக்கு அப்படியே அம்மாவுக்கு அதே பாதின்னு வந்து போச்சு. நாங்க இருக்கோம் நாங்க கல்யாணம் 2வது கல்யாணம் பண்ற ஐடியாவே கிடையாது. நாங்க இருக்கோம், எது நடந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம்னு வந்து லேடினா வந்து சொல்லி முடிக்கிறான். முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களா போய் முடிச்சு நீங்களா
நீங்க அறிமுகம் பண்ண போய் தானே நாங்க பேசி முடிக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் உங்க கூடயெல்லாம் நாங்க வர முடியாது. உங்க பிரச்சனையை நீங்க தான் பாத்துக்கணும். கவலைப்படாதீங்க. உங்களோட வாழ்க்கை இதுக்கப்புறம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க. அந்த படிப்பு உங்களுடைய வாழ்க்கைய நல்ல முறையில கொண்டு போகும் அப்படின்னு நாங்க நம்புறோம். நீங்க கவலையே படாதீங்க, சரியா? சுதந்திர போராட்ட தியாகி ஐயா முத்துநாயகம் அவர்களுக்கு தியாகி அப்படின்ற தாமிர பட்டயமும் கொடுத்திருக்காங்க. அது இல்லாம அவர் தியாகின்றதுக்காக அவருக்கு பென்ஷன் தொகையும் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ப்ரூஃப் இருக்கு. அதுவும் இல்லாம 5 ஏக்கர் நிலம் கொடுத்திருக்காங்க. பட் அந்த டைம்ல அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லாததுனால அதை பெருசா அவங்க வாங்கல. இப்பயும் அந்த இடத்த கூட அவங்க கேட்டு வரல. தியாகி குடும்பம் இவ்ளோ கஷ்டப்பட்டு அவங்களோட ஒய்ஃபு கஷ்டப்பட்டுருக்காங்க. 2 பொண்ணுங்க இருந்திருக்காங்க. அவங்களும் சரியான முறையில வந்துட்டு ஒழுங்கா வாழல. அவங்களோட பேத்தி இவங்க. இவங்க அம்மாவும் இவங்களும் அவங்களோட பேத்தி. இவங்களுக்கும் சரியான விழிப்புணர்வு இல்ல. இவ்ளோ நாள் வரைக்கும் எங்க போகணும்? யார கேட்கணும்? அப்படின்னு எதுவுமே தெரியாம அவங்க வாழ்க்கைய கடத்திட்டாங்க. பல போராட்டங்களோட அவங்க வாழ்க்கைய கடத்திட்டாங்க. இவங்களோட குடும்பத்துல இவங்க தான் முதல் பட்டதாரி. இவங்க தான் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு படிப்பறிவு வந்ததுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் நம்மளோட உரிமை கேட்டு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு போராடிட்டு இருக்காங்க. போராடுறவங்களுக்கு ஹெல்ப் கூட பண்ணாம கூட இருக்கிறவங்களே அவங்கள போட்டு பின்னாடி புடிச்சு இழுத்துட்டு இவங்களோட வாழ்க்கை வீணா போனதுக்கு இவங்க எந்த விதத்திலயும் காரணமே கிடையாது. யாரோ 2 பேரு, கேவலமான ஒரு 2 பேரு இவங்களோட வாழ்க்கையை வீணடிச்சிருக்காங்க. அதுக்காக இப்போ சமுதாயம்ன்ற பேர்ல பக்கத்துல இருக்கவங்க டீச்சரா ஒர்க் பண்றவங்க கூட ஒரு பொண்ணோட ஃபீல் என்னன்னு புரிஞ்சுக்காம 2 கல்யாணம் பண்ணிட்ட, நீ இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, நீ நல்லா ட்ரெஸ் பண்ண, நீ பைக்ல போக கூடாது, போன் வைக்க கூடாது. அவங்க திரும்ப திரும்ப அதான் இன்னொரு கேக்குறாங்க, எந்த கல்யாணத்துக்கு சமுதாயத்துல நான் இருக்கேன், ஏன் இந்த சமுதாயம் இப்படி இருக்கு, என் வாழ்க்கையை ஏன் இப்படி ஆக்கிடுச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, நம்ம எந்த சமுதாயத்துல இருக்கோம்? அரசாங்கம் நமக்கு செய்ய வேண்டிய கடமைய அரசாங்கமும் செய்யல. சரி, கூட இருக்கவங்களாவது சப்போர்ட்டா இருக்கணும். சப்போர்ட்டா இருக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவங்கள போட்டு நோகடிக்காம பின்னாடி பிடிச்சி இழுக்காம அப்படியாவது இருங்க. அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துட்டு அவங்க சந்தோஷமாவது இருப்பாங்க. நம்மளால உதவி பண்றதுக்கு தான் யாருமே இருக்கிறது இல்ல. பட் ஒருத்தவங்களோட வாழ்க்கைய கெடுக்கணும், அவங்கள அசிங்கப்படுத்தணும்னா எல்லாரும் எவ்வளோ சீக்கிரம் வந்துடுறோம்ல. இவங்களோட போராட்டம் இதுக்கப்புறம் ஜெயா பிளஸ் தீர்வை தேடி நிகழ்ச்சியோட சேர்ந்து நாங்களும் போராடுவோம். இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை. ஓகே, இவங்களோட தியாகி குடும்பம் பாருங்க, இவங்க எல்லாருமே தியாகியா இந்த நிலைமையில வந்து உட்கார வச்சிருக்கு இந்த அரசாங்கம். அதை எல்லாத்தையும் தாண்டி அந்த தியாகி குடும்பத்துல இருந்து முதல் பட்டதாரி வந்திருக்காங்க. அதையாவது அங்கீகரிச்சு அரசாங்கத்து சைட்ல இருந்து இவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சா இவங்களோட வாழ்க்கையாவது இவங்க பார்த்துட்டு போங்க. இவங்களுக்குன்னு சப்போர்ட் யாரும் கிடையாது. அப்பா சின்ன வயசுலயே ஓடி போயிட்டாங்க. கல்யாணம் பண்ண 2 பேரு அவங்களும் ஓடிட்டாங்க. இவங்க மட்டும் இப்ப தனியா இருக்காங்க. அவங்க அம்மா கூட இருந்தாங்க. அவங்க அம்மாவும் 18 நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. இப்ப இவங்களுக்குன்னு யாருமே கிடையாது. சமுதாயமா இருக்க நம்பளும் இந்த அரசாங்கமும் தான் இந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு பதில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். சோ இவங்க முதல் பட்டதாரின்றதுனால அவங்களுக்கு உண்டான வேலையும் தியாகி குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு உண்டான உரிமையும் அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி மூலமா கேட்டுக்கிறோம். அதுக்கு எங்களால எந்த அளவுக்கு உறுதுணையா அவங்க கூட இருந்து போராட முடியுமோ இந்த நிகழ்ச்சி மூலமா நாங்களும் அவங்க கூட உறுதுணையா இருந்து போராடுவோம்னு நாங்க சொல்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.